ஹாய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டுடேஸ் ரெசிபி இஸ் கார்லிக் பெப்பர் ரைஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு, கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். பெப்பர் 1 ஸ்பூன். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு தண்ணி, உப்பு, கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி ஊற வச்ச ½ அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கணும். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், கேஷ்யூ ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு பிடிக்குமோ அவ்வளோ பூண்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட் பிங்க் வந்தால் போதும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்ச தக்காளி, மஞ்சள் பொடி ½ ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகா 2 ஸ்பூன், பெருங்காயம், பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்ட அப்புறம் ஒரு ½ டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும், அந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. நறுக்கி வச்ச கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 1 மினிட் வதக்கினா போதும் ஆயில்லையே. தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு நம்ம வடித்து வச்ச ரைஸையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் அண்ட் தி கிரேவி எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஹை ஃப்ளேமில் திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கார்லிக் பெப்பர் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் ரைத்தா வச்சுக்கலாம், அவர் அப்படியே கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.